விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இன்று அவரின் 88வது பிறந்த நாளும் கூட. இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அந்த உறவு எப்போதும் மாறாது, அதை நீடித்துக் கொண்டே இருக்கும். அந்த வகையில என்னை வழி நடத்துகின்ற சரஸ்வதி அம்மையார் போட்ட அந்த விதை இவ்வளவு பெரிய விருட்சமாக, இவ்வளவு பெரிய வகாரமாக வளர்ந்திருப்பதை நினைக்கும் பொழுது அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கைதட்டி நன்றி சொல்லுங்கள். அதை தொடர்ந்து நீங்கள் எல்லாம் இந்த கல்வி கோயிலை மிகப்பெரிய அளவில் உருவாக்க நீங்கள் எல்லாம் முயற்சி செய்யுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஆக அரசியல் துறைவரம் இன்றிலிருந்து மேற்கொள்ளுகின்ற நான் என்னை வந்து தொந்தரவு செய்யாதீர்கள், பார்த்துவிட்டு செய்யுங்கள். ஐயா நலமா நலம், நீ எப்படி இருக்கிற, உன் குடும்பம் எப்படி இருக்கிற, அவ்வளவுதான். உங்களுக்கு எனக்கு இருக்கிற உரையாடல், மற்றபடி அரசியல் எதுவும் பேச வேண்டாம். அரசியல் அது எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் நான் இப்ப துறவியாகிட்டேன் இருந்து. அதனால உங்களை பார்த்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். 18 வயதில் அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன், அரசியலில் இருந்து விலகுகிறேன், இனி அரசியல் பேச மாட்டேன், இனி என்னை சந்தித்து விட்டு செல்லுங்கள், அரசியல் பேசாதீர்கள் என்று கூறியிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இன்று அவரின் 88வது பிறந்த நாள். மேற்கொள்ளுகின்ற நான் என்னை வந்து தொந்தரவு செய்யாதீர்கள், பார்த்துவிட்டு செய்யுங்கள். ஐயா நலமா நலம், நீ எப்படி இருக்கிற, உன் குடும்பம் எப்படி இருக்கிற, அவ்வளவுதான். உங்களுக்கு எனக்கு இருக்கிற உரையாடல், மற்றபடி அரசியல் எதுவும் பேச வேண்டாம். அரசியல் அது எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் நான் இப்ப துறவியாகிட்டேன் இருந்து. அதனால உங்களை பார்த்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று முதல் நான் அரசியல் துறவரம் போடுகிறேன். அரசியல் துறவரம் என்று சொன்னால் அரசியலை பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன். ஆனால் வருபவர்களை பார்ப்பேன், நலம் விசாரிப்பேன், அவ்வளவுதான். அந்த வகையில் அரசியலில் நான் தலையிட மாட்டேன். அதை அன்புமணி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவருடைய துணையாரும் அவருக்கு துணையாக இருப்பார், நாங்களும் துணையாக இருப்போம். இனி அரசியலை பேச மாட்டேன், அரசியலை இனி அன்புமணி பார்த்துக் கொள்வார் என்று தெரிவித்திருக்கிறார் ராமதாஸ். இன்னைக்கு அவரோட 88வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இன்றைய இந்த நாளிலிருந்து அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன், அரசியலிலிருந்து ஓய்வு பெறுகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். இனி என்னை தொந்தரவு செய்யாதீர்கள், வருகிறவர்களை நலம் விசாரிப்பேன், அவ்வளவுதான்.
இனி அரசியல் பேச மாட்டேன் என்று முடிவெடுத்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்த்தோம். கடந்த ஓராண்டாகவே பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் நிலவி வந்தது. இந்த மோதலுக்கிடையே அவர்கள் சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்திருந்தார்கள். திடீரென கடந்த மாதம் இருவரும் ஒன்றிணைந்தார்கள், சமாதானம் ஆயிற்று. இந்த நிலையில் தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார் ராமதாஸ். இனி அரசியல் பேச மாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார். அரசியலை அன்புமணி பார்த்துக் கொள்வார் என்றும் தெரிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அரசியலிலிருந்து விலகுகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தனது 88வது வயதில் அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் ராமதாஸ். தமிழக அரசியல் களத்தில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்த ஒரு முதுபெரும் தலைவராக ராமதாஸ் பார்க்கப்படுகிறார். இந்த நிலையில் நான் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் ராமதாஸ். எண்பத்தி 88வது வயதில் அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன், இனி அரசியல் பேச மாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அவர் அறிவித்த இதே வேளையில் அன்புமணி ராமதாசும் உடன் இருக்கிறார், அவரது மனைவியும் உடன் இருக்கிறார். வன்னியர் சங்க உரிமை போராட்டத்திலிருந்து தொடங்கிய அவரது அரசியல் பயணம் தற்போது முடிவு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் ராமதாஸ். 1980களில் அவரது அரசியல் பயணம் என்பது வீரியமாக தொடங்கியது. 1987ல் வன்னியர் சங்கத்திற்காக அவர் நடத்திய போராட்டம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இன்று அவரது 88வது பிறந்த நாளில் அரசியல் துறவரம் மேற்கொள்வதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். ஆயிரத்து 1989ல் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி அதன் நிறுவனரானார் பாமக நிறுவனர் ராமதாஸ். தமிழக அரசியல் களத்தில் பாமக என்னும் இயக்கம் பல்வேறு முக்கிய தடங்களை பதித்திருக்கிறது. இந்த நிலையில் தனது 88வது வயதில் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் ராமதாஸ். இனி அரசியல் பேச மாட்டேன், அரசியலில் தலையிட மாட்டேன், அதனை அன்புமணி பார்த்துக் கொள்வார் என்று தெரிவித்திருக்கிறார் ராமதாஸ். அவர் அறிவித்த அதே மேடையில் அன்புமணி ராமதாசும் உடன் இருக்கிறார். இன்று தனது 88வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். கடந்த ஓராண்டாக தந்தை மகனிடையே மோதல் தீவிரமடைந்திருந்த நிலையில் சமீபத்தில் இருவரும் சமாதானம் ஆனார்கள். இந்நிலையில் தனது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ராமதாஸ். இடஒதுக்கீடு போராட்டம், தமிழுக்கான போராட்டம், பூரண மதுவிலக்கு, சுற்றுச்சூழல் என பல்வேறு விஷயங்களில் அரசியலில் தனது கவனத்தை செலுத்தியவர் ராமதாஸ். இனி அரசியல் பேச மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார் ராமதாஸ். என்னை சந்திக்க வருபவர்கள் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள், அவர்களை நலம் விசாரிப்பேன், ஆனால் அவர்களிடம் அரசியல் பேச மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார் ராமதாஸ். அரசியலை அன்புமணி பார்த்துக் கொள்வார் என்று தெரிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். சமீபத்தில் நீண்ட மோதலுக்கு பிறகு இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள். கட்டி தழுவி கண்ணீர் மல்க அந்த சந்திப்பு என்பது நடந்திருந்தது. இந்த நிலையில் அடுத்தடுத்த சந்திப்புகள். தற்போது அவரது 88வது பிறந்த நாள். இன்று ஒரு முக்கிய முடிவை அறிவித்திருக்கிறார். செய்தியாளர் காமராஜ் நம்மிடையே இணைந்திருக்கிறார். காமராஜ் வணக்கம். ராமதாஸ் தனது முக்கியமான முடிவு அப்படின்னு அரசியலில் இருந்து துறவரம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. கூடுதல் விவரம் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இருந்த மோதல் போக்கு கடந்த 61வது திருமண நாளான 24 நடைபெற்ற போது இருவரும் சந்தித்து ஒருவர் ஆறுதல் தங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அந்த 61வது திருமண நாளில பாமகவில் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இருந்த மோதல் போக்கு கைவிடப்பட்டு ஒரு சுமூக தீர்வு எட்டப்பட்டிருந்தது. அதன் பின்னர் பாமகவில் தன்னை
தலைவராக அறிவிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் ராமதாஸ் வந்து அந்த வழக்கினை வாபஸ் பெற்றிருந்தார். இந்நிலையில அவருடைய 88வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய தைலாபுரம் இல்லத்தில் அன்புமணியுடைய குடும்பத்தினர் சௌமியா அன்புமணி அவருடைய 3 மகள்கள் பேர குழந்தைகள் வந்து ஆசி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து கோனேரிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ராமதாசுடைய கல்வி அறக்கட்டளையில வந்து ராமதாசும் அன்புமணி ராமதாஸ் வந்து கலந்து கொண்டு 88வது பிறந்தநாளை முன்னிட்டு 88 மரக்கன்களை நடவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து கல்லூரியில் நடைபெற்றக்கூடிய பிறந்தநாள் விழாவில் ராமதாஸ் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தனக்கு தலை சுற்றல் நோய் வந்து தொடர்ந்து இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தன்னால் அதிகம் கவனம் செலுத்த முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அரசியல் இருந்து முழுவதுமாக துறவரம் மேற்கொள்வதாக முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று இது கட்சியும் அரசியலும் வந்து இதற்கு பின்பாக அன்புமணி ராமதாஸ் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று தன்னை சந்திக்க விரும்புபவர்கள் தனது இல்லத்திற்கு வந்து சந்திக்கலாம், ஆனால் நலம் விசாரித்தால் மட்டும் போதும், மற்ற எதுவும் பேச வேண்டாம். தனக்கு உடல்நிலை மிகவும் முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால தன்னை வீட்டில் மட்டும் சந்திக்கலாம், அரசியல் குறித்து எதுவுமே தன்னிடம் பேச வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் அவர் அரசியல் இருந்து முழுமையாக விலகுவதாகவும் அரசியல் சம்பந்தமாக எதுவும் பேச மாட்டேன் என ஒரு உறுதியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது பாட்டாளி மக்கள் கட்சியை அடுத்த கட்டமாக எடுத்து செல்வதற்கும், அது மட்டும் இல்லாம முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்பது முழுமையாக தெரிய வந்திருக்கிறது. தற்போது அடுத்தபடியாக வன்னியர் சங்கம் மற்றும் அது இல்லாமல் இந்த பாமக சொந்த 24 பிரிவுகள் இருக்கிறது. அதனையும் முழுமையாக அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார். நிச்சயமா அடுத்து வன்னியர் சங்கம் பாமகவை சார்ந்த 24 சங்கங்கள் இருக்கிறது. அதனையும் அன்புமணி ராமதாஸ் தன்னோட கட்டுக்குள்ள கொண்டு வருவார் அப்படின்னு சொல்றீங்க. அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் 2 பேர் மூலமே தொண்டர்கள் அன்பை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தொண்டர்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு? கூடவே இந்த பிரச்சனையின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் பின்னாடி சிலர் அணிவகுத்தாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்ன காமராஜ்? நிச்சயமாக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து தற்போது வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சியை தன்வசப்படுத்தியிருக்கிறாரு. ஏற்கனவே கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் 2 பேரும் இணைந்து செயல்பட்டால் கட்சிக்கான வளர்ச்சி ஏற்படும் தெரிவித்திருந்தாங்க. அந்த வளர்ச்சி வந்து இந்த இணைப்பு மூலமாக நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியில ஏற்கனவே பிரிந்து இரு அணிகளாக செயல்பட்டவர்கள் அன்புமணியை பனையூரில் வந்து சந்தித்து சால்வை அணித்து தங்களுக்கான இணைப்பையும் சேர்த்துக் கொண்டனர். இருவரும் ஏற்கனவே வந்து ஜி.கே. மணி கௌரவ தலைவராக இருந்து வருகிறார். அவர் மட்டும் நேற்றைய தினம் வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்று சென்றிருக்கார். இன்றைய தினம் அவரை வந்து சந்திக்கவில்லை. அதே போன்று சேலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவரும் வந்து சந்திக்கவில்லை. இருவர் மட்டுமே இப்பொழுது பாமக வந்து இவர் சந்திக்காமல் இருந்து வருகிறார்கள். அது இருவர் மட்டுமே பாமக வந்து விலகி அருள் மட்டும் விலகி நிற்க போன்று இருந்து வருகிறார். ஜி.கே. மணி வந்து பாமக இருந்து கொண்டுதான் இருக்கார். ஆனால் தற்போது ராமதாஸ் மட்டும் சந்தித்து வருகிறார். அன்புமணி சந்திக்காத ஒரு சூழல் இருந்து வருகிறது. மற்றபடி கட்சி நிர்வாகிகளும் முழுமையாக அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் முழுமையாக அன்புமணி ராமதாஸ் சந்தித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு குறிப்பிட்ட சில நிர்வாகிகள் மட்டுமே அன்புமணியை சந்திக்காமல் இருந்து வருகிறார்கள். நிச்சயமாக காமராஜ், ராமதாஸோட மகள் காந்தியும் அவரின் பின்னால் அணிவகுத்தார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.